பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளில் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய கிருபையும் பிரசன்னம் கூட இருக்கட்டும் அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்க என் தேவனை கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். முழுமையாக உம்முடைய கரத்திலங்களை தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 31ஆம் அதிகாரத்துக்கு நேராக தான் நம்ம பார்க்குறோம். இந்த 31ஆம் அதிகாரம் எது என்று பார்த்தா 30ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாய் காணப்படுகிறதா பார்க்குறோம். 30ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? எகிப்தை நம்புவோருக்கு, எகிப்தை நீங்கள் நம்புறது என்னது? வியத்தமும் வீணுமாம். அப்படி செய்கிறதுக்கு நீங்கள் சும்மா இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லுகிறார். அதே காரியத்தை தான் என்னன்னு சொல்லுகிறார் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. எகிப்துக்கு என்னது? அழிதல். அதனால கர்த்தராலே எதான் யாருக்கு? யூதாவுக்கு வெற்றி என்கிற ஒரு தலைப்பை கொண்ட அதிகாரமாய் தான் காணப்படுகிறது. எகிப்து அழிந்து போகும், கர்த்தரால தான் யூதாவுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொண்ட புத்தக அதிகாரமாக இந்த 31ஆம் அதிகாரம் காணப்படுகிறது. இப்போ 1 to 3 வரை உள்ள வசனங்கள் எதை சொல்லுகிறது? எகிப்தை நம்புவோருக்கு ஐயோ. என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? சகாயம் அடையும்படிக்கு இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து இரதங்கள் அநேகமாக இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகாபலசாலிகளாக இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எந்த ஒரு யுத்தம் வந்தாலும் ஆண்டவரை தேடாதபடிக்கு அவங்க என்னது? எகிப்தை தேடி போனதுனால அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் தெய்வம் அல்ல மனுஷர் தானே, அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? நீ எகிப்தை நம்புங்கன்றீங்க. எகிப்தியர் என்ன தெய்வமா? அந்த எகிப்தின் குதிரைகள் என்ன ஆவியா? அதெல்லாம் மாம்சம் தானே. நீங்க அதை நம்புறதுனால ஆண்டவர் என்னது? சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போகிற ஒரு நாள் வரும். அதனால எகிப்தை நம்புனா உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம்தான் வரும். அதனால எகிப்தை நம்பாதீர்கள் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் 3-5 அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? நான் சியோனுக்காக வைராக்கியம் பாராட்டுவேன், நான் எருசலேமுக்காக வைராக்கியம் பாராட்டுவேன் என்று தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுவார். கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ணுவார். எப்படி செய்வாராம்? அதாவது சிங்கம் எப்படி கெச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சிங்கமும் பலசிங்கமும் என்ன செய்யும்? இரைய பிடிச்சிருக்கும். ஆனா அதுக்கு விரோதமா அவர் எத்தனை மேய்ப்பர்கள் வந்தாலும் அது என்ன செய்யாது? பயப்படாது. அது அதே போல கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்வாரா? சியோன் மலைக்காகவும் ஆண்டவர் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ணுவார். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனையின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நீங்க ஏன் எகிப்தை நம்புறீங்க? ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? வைராக்கியம் பாராட்டி பறந்து
காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அப்படிப்பட்ட தெய்வம் நாம இருக்கும்போது எதற்காக எகிப்தை நம்புறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அடுத்த 6-7 வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதாவுக்கு மனம் திரும்ப ஒரு அழைப்பு விடுக்கிறார். 6-7 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரங்களையும் பொன் விக்கிரங்களையும் உங்களில் ஒவ்வொருவனும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார்? நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்க. நீங்க முற்றிலுமாய் விட்டு விட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சியோனுக்காக, அந்த எருசலேமுக்காக வைராக்கியம் பாராட்டும்படியா இருக்கிறார். அதனால நீங்க முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லுகிற காரியமாய் 6-7 வசனங்கள் காணப்படுகிறது. அடுத்து 8-9 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தினாலே அசீரியன் விழுந்தான். வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயம் அப்படின்னா என்னது? அது நமக்கு ஏற்கனவே தெரிந்தபடி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எசேக்கியா ராஜா ஆண்டவரை தேடினதுபடினால என்ன சொல்லுகிறது? வீரனுடைய பட்டயம் அல்லாத ஒரு பட்டயம், கர்த்தருடைய தூதன் பாளையத்தில் இறங்கி 185,000 பேரை சங்கரிக்கிற சம்பவம் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தை நம்பாதபடிக்கு, எகிப்தின் சகாயம் நமக்கு வேண்டாம், அது வீணும் வியர்த்தமும். அப்படிப்பட்ட அந்த எகிப்தை நம்பாதபடிக்கு நீங்க ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல ஆண்டவர் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் ஆதரவாக இருக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால முற்றிலும் அதாவது விட்டவரிடத்துல முற்றிலும் நீங்கள் விட்டு விலகினவரிடத்துல நீங்க திரும்புங்க. அவர் என்னது? வீரனுடைய பட்டயம் அல்லாத ஒரு பட்டயத்தினாலே அசீரியன் விழுவான். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவன் பட்டயத்துக்கு தப்ப ஓடுவான். அவன் வாலிபர்கள் கலைந்து போவார்கள். அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போகும். அவருடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அசீரியன் படையெடுத்து வரப்போகிறார். எல்லா காரியத்துக்கும் நீங்க என்னது? எகிப்தையே நம்பி இருந்தீங்க. அந்த எகிப்தை நம்பாதீங்க. அது தெய்வம் அல்ல. அந்த குதிரைகள் மாம்சம்தான். அதையெல்லாம் நம்பாதீங்க. நீங்க முற்றிலும் விட்டு விலகினவரிடத்துல திரும்புங்கள். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மிடத்தில் ஆதரவா இருக்க சித்தம் உள்ளவரா இருக்கிறார். அவர் எப்படி செய்வாரா? வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தினால் அசீரியனை வீழ்த்துவார். நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பட்சிக்கும். அவர் தூதனை அனுப்பியும் என்ன செய்வார்? உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன். அதனால எகிப்தை நம்பாதீர்கள் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார். அந்த இன்றைக்கு ஆவிக்குரிய போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தை நம்பாதீங்க, உலகத்தின் வாக்குகளுக்கு செவி கொடுக்காதீங்க, ஆண்டவரை நம்புங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வீரனுடைய பட்டயம் அல்லாத ஒரு தூதனுடைய பட்டயம் நமக்காக வர காத்திருக்கிறது. அதனால தேவையில்லாத காரியங்களை விட்டு அந்த தேவனை சகாயம் பண்ணுவதற்கு இவங்க எனக்கு செவி கொடுப்பாங்க, இவங்க எனக்கு செய்வாங்கன்னு சொல்லி தெய்வத்தை விட மேலாக, ஆண்டவரை விட மேலாக மனிதர்களை நம்புவதையும், நம்முடைய வியாதிகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது மருத்துவர்களையே முழுமையாய் நம்புவதையும் விட்டு ஆண்டவரிடத்துல திரும்பும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் என்பதை தான் இந்த 31ஆம் அதிகாரம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. 32ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரும்போது அங்கு 1000 வருட அரசாட்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? 1-4 வரை உள்ள வசனங்களிலே 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் எப்படி ஆட்சி செய்வார்? இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்களாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். பதற்றம் உள்ளவர்களின் இருதம் அறிவை உணர்த்தும். தெற்றுவாயாருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். ஒரு நாள் வரும், ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம்
சோம்பேறித்தனம் பண்ணுவார்கள். ஒரு நாள் வரும், அந்த நாள் என்ன நடக்குமா? காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்காலாகவும், விடாய்த்த பூமிக்கு எனது பெரும் கண்மலை நிழலாகவும் நம்முடைய ஆண்டவர் இருப்பார். அப்ப என்ன நடக்கும்? காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். இன்றைக்கு ஆவிக்குரிய போராட்டத்திலே போராடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்முடைய கண்கள் மங்கலாகி போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய செவிகள் எனது கவனம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. நம்முடைய கண்கள் பார்க்கிறதை, அதாவது இந்த சிச்சுவேஷனையே பார்த்து எனது நாம் பழகி கொண்டுட்டோம். நம்முடைய கண்கள் மங்கலாகி போய்விட்டது. செவிகள் கவனம் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு நீதியாக அரசாளுகிற ஒரு நாள் வரும்போது நம்முடைய கண்கள் மங்கலாயிராக்காது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். சுற்றி நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு நாள் உண்டாகும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். எதை கேட்டாலும் நம்முடைய செவிகள் கவனமாக இருக்கும். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்த்தும். நமக்கு அன்னைக்கு பதற்றம் இருக்காது. தெற்றுவா யாருடைய நாவு தடையின்றி, இன்னைக்கு திக்கி திணறி பேசி கொண்டிருக்கிற நம்முடைய நாவு தடையின்றி தைரியமாய் பேசுகிற ஒரு நாள் வரும். அந்த 1000 வருட அரசாட்சி நாள். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 5 to 11 வரை உள்ள வசனங்களே பார்க்கும்போது, மூடர்களுக்கும் லோபிகளுக்கும் நிர்விசாரமான ஸ்திரீகளுக்கும் சுகஜீவிகளான ஸ்திரீகளுக்கும் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று 5ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை ஆண்டவர் 4 கூட்டத்தை சொல்லுகிறார். மூடர்கள், லோபிகள், சுகஜீவிகளான, அதாவது சுகஜீவிகளான ஸ்திரீகள், நிர்விசாரமான குமாரத்திகள், இப்படி ஒரு 4 கூட்டத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தேவனின் வார்த்தையாக சொல்லுகிறார். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. அந்த 1000 வருட அரசாட்சி நாள் வரும்போது மூடன் என்ன செய்வான்? இனி நம்ம, அதாவது அந்த நாட்களில் ஒரு நடிப்பு இருக்காது. மூடன் மூடத்தனமாக தான் இருப்பான், லோபியாக தான் இருப்பாங்கிறது. சுகஜீவிகளான ஸ்திரீகள் எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். நிர்விசாரிகளே, ஒரு வருஷமும் சில நாட்களுமாய் தத்தளிப்பீர்கள். திராட்சை பலன் அற்று போகும், அறுப்பு காலம் வராது. சுகஜீவிகளை நடுங்குங்கள் என்று ஆண்டவர் மூடருக்கும், லோபிகளுக்கும், சுகஜீவிகளுக்கும், நிர்விசாரிகளுக்கும் ஆண்டவர் இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 11வது வசனம் வரைக்கும், 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறபடினால தேசத்திலே சாபம் வரும் சொல்லுகிறார். செழிப்பான வயல்கள் நிமித்தம், கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தம் மாரடித்து புலம்புவார்கள். சுகஜீவிகளுக்கும் நிர்விசாரிகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். 13 to 14 வரை சாபம். ஆண்டவர் ஒரு சாபத்தை சொல்கிறார். அரமனை பாழாக விடப்படும், ஜனங்கள் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாகும், மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாகவும் இருக்கும். இன்றைக்கு நாம் நிர்விசாரமாக இருக்கிறோமா, இல்லை சுகஜீவிகளாக இருக்கிறோமா? நாம் சற்று நிதானித்து பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். இன்றைக்கு சுகஜீவிகளாக எதை பார்த்தாலும் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் நமக்கான செய்தி தான், செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். இன்னைக்கு செழிப்பான திராட்சை செடிகள் எனக்கு இருக்கு, எனக்கு எந்த கனிதரும் செழிப்பான வயல்கள் இருக்கு, கனிதரும் திராட்சை செடிகள் இருக்கு என்று எல்லா சுகபோகமாய் வாழ்ந்து ஒரு நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் அன்றைக்கு அது நிமித்தமே நாம் புலம்புவோமா? என் ஜனத்துடைய நிலத்திலும் களி கூர்ந்திருந்த நகரத்திலும் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செடியும் நெரிஞ்சிலும் விளைக்கும், அரமனை பாழாக விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு
கழுதைக்கு கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். நிர்விசாரமாக சுகஜீவியாக வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நமக்கும் என்றைக்கு நம்முடைய சுகபோகமான வாழ்க்கைக்கு ஒரு என் கார்டு வரும்னு நமக்கு தெரியாது. எதை பார்த்தாலும் ஒரு நிர்விசாரமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அதற்கும் ஒரு என் கார்டு என்னைக்கு வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் அதற்கு முன்பாக மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு இந்த நாட்கள் அன்றைக்கு எருசலேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம். அடுத்ததாக 15 20 வரை வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது, அதாவது இப்படிப்பட்ட சாபம் எதுவரைக்கும் இருக்குமாம்? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்படி உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டால் கிடைக்கும் ஆசீர்வாதங்களை தான் 15 20 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட சாபம் வரும். அது எது வரைக்கும்? உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் தான் நம்ம சுகஜீவிகளாக ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்குமா? அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். வனாந்தரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்களிலே நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாகும். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! நமக்கு ஆவியை பெற்றுக்கொள்கிற வரைக்கும், உன்னதத்திலிருந்து ஆவியை பெற்றுக்கொள்கிற நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ, என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேற எது இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம், என் ஜனம் சமாதான தாபரங்களில் குடியிருக்கும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதான தாபரங்களில் குடியிருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். நிறைய ஆசீர்வாதங்களே ஆண்டவர், நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலம் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. நீதியான கிரியை சமாதானம், நீதியான நீதியின் அதனால கிடைக்கிற பலன் என்ன? அமெரிக்கையும் சுகமும். சமாதானமாய் அமெரிக்கையாய் சுகமாய் தங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கை உன்னதத்திலிருந்து ஒரு ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது கிடைக்கும் என்பதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்குற 20ஆம் வசனம் சொல்லுகிறது. மாடுகளையும் கழுதைகளை நடத்தி கொண்டு போய் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அன்றைக்கு தான் அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தமாக இருந்தாலும் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீள்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் சுவிசேஷ விதைகளை விதைக்கிற நாம் பாக்கியவான்கள். இன்றைக்கு இதோ காலம் சமீபமாக இருக்கிறது. இதுவே இரட்சணிய நாள். இந்த நாளில் எங்கெல்லாம் நீர்வளம் பொருந்தி இருக்கோ, எங்கெல்லாம் சுவிசேஷ விதையை விதைக்க முடியுமோ அந்த இடத்துலெல்லாம் சுவிசேஷ விதைகளை விதைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் பாக்கியவான்களாய் காணப்படும். அன்றைக்கு ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாய் கூட இந்த வார்த்தை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீர்வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதை விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு நாம் எங்கே நீர்வளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த இடத்துல ஒரு சுவிசேஷ விதையை விதைச்சிட்டோன்னா அந்த விதை முளைத்து பலன் கொடுக்கும். நிறைய நீடி பீப்புள்ஸ் இன்றைக்கி இருக்காங்க. பல உபத்திரவத்தோடு, பல கஷ்டத்தோடு, பல டிப்ரெஷன்ஸோடு, பல பிரச்சனைகளோடு சுற்றி பார்க்கும்போது
மேல் தோட்டமாக அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருந்தது போல இருக்கும். ஆனால் இல்லை, இது உள்ளே வந்து தேவையோடு ஒரு காலியான பாத்திரமாக இருக்கிற அந்த இடத்துல நம்முடைய சுவிசேஷ விதைகளை விதைக்க இந்த நாட்களில் கடமைப்பட்டு இருக்கிறோம். இதை தான் இந்த 32ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 32ஆம் அதிகாரத்தில் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1000 வருட அரசாட்சியின் நாட்களை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல என்னது, மூடனை குறித்தும் லோபியை குறித்தும் சொல்லிட்டு நிர்விசாரிகளுக்கும் சுகஜீவிகளுக்கும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டு, அப்படிப்பட்ட நிர்விசாரமாய் சுகஜீவிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சாபம் வரும், அந்த சாபம் உடைக்கப்படணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? உன்னதத்திலிருந்து ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உன்னதத்திலிருந்து ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருக்கும். அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விதையை விதைக்க சொல்லுகிறார். நம்ம இன்னைக்கு விதைக்கிற நம்ம பாக்கியவான, விதைக்காம அறுக்க முடியாது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தின் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா என்னது, விதைக்க வேண்டும். அதே போல தான் இன்றைக்கு நாம் அநேக ஜனங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில் சேர்க்க வேண்டும் என்றால் விசேஷ விதைகளை விதைக்க வேண்டும் என்பது தான் இந்த 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. 33ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்ம கடந்து வரும்போது, அதாவது உடன்படிக்கையை முறித்த எதிரிகளுக்கான நியாய தீர்ப்பு, இஸ்ரவேலின் எதிரிகளுக்கான நியாய தீர்ப்பு. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்குறோம். எதனால இஸ்ரவேல் இந்த இடத்துல இந்த அதிகாரம் ஒரு மிக்ஸ்டான ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் எதிரிகளுக்கு தீர்ப்பை குறித்து 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 3-4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. 10 13 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப 18 19 வரை உள்ள வசனங்களில் 18-19 வசனங்கள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதிரிகளுக்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 33ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் எதிரிகளுக்கான நியாய தீர்ப்பு, அதாவது இஸ்ரவேலின் எதிரிகளுக்காக, யூதா ஜனங்கள் எருசலேமை எதிர்த்த எதிரிகளுக்கான நியாய தீர்ப்பு. 1வது வசனத்தில் நியாய தீர்ப்பு, எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு எதிரிகளுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 3-4 வசனங்களில் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 10-13 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. 18-19 வரை உள்ள வசனங்களில் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது எதனால ஆண்டவர் நியாயத்திருக்கிறாரா? கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவன். இப்போ இஸ்ரவேல் யூத ஜனங்கள் போய் அசீரியனை கொள்ளையிட்டா அசீரியன் என்னது, யூத ஜனங்களுக்கு விரோதமாய் வரலாம். இல்லை பாபிலோனுக்கு விரோதமாக போனால் பாபிலோன் என்ன செய்தலாம், யூத ஜனங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யலை, யூதர்கள் என்ன செய்யலை, எதிர்த்து நிற்கவே இல்லை. ஆனால் அவங்க தான் என்ன செய்தாங்க, இவங்களை எதிர்த்து வந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொள்ளையிட்டு முடித்த பின்பு நீ கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்த்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார். முதலாவது ஆண்டவர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் என்றால், நீ கொள்ளையிட்டு முடிச்ச பின்பு நீயும் கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி முடித்த பின்பு உனக்கும் துரோகம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து 3-4 வசனங்களில் கடந்து வரும்போது என்னது, ஜாதிகள், உன்னுள்ள ஜாதிகள் என்ன செய்வாங்க, சிதறடிக்கப்படுவார்கள். அதாவது நீ என்ன செய்வ, வெட்டிக்கிளிகள் என்னது எப்படி குவியலாக வந்து என்ன செய்யும், பயிரில் மேயும்ல, அதே மாதிரி நீ எனது கொள்ளை பொருளை குவிச்சு வச்சிருக்க, அதில் எனது வெட்டிக்கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர் அது மேல் குதித்து திரிவார்கள். நீ வந்து கொள்ளையிட்டு சேர்த்து வைத்திருக்கிற பொருள்ல என்ன செய்வாங்க, மனுஷங்க குதித்து திரிகிற ஒரு நியாய தீர்ப்பு உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக 10வது வசனத்துக்கு நேராக கடந்து வரும்போது, இப்பொழுது எழுந்தருள்வேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மை பாராட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பதரை கற்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள், அக்கினியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும், ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீற்றப்படுவார்கள், வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள், தூரத்தில் உள்ளவர்களை
நான் செய்கிறதை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த எதிரிகள் தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நான் நியாய தீர்ப்பை உண்டாக்குவேன். சுண்ணாம்பு நீற்றப்படுவது போல என்ன செய்வாங்க? நீற்றப்படுவார்கள். வெட்டப்பட்ட முச்செடிகளை போல தீயில் எரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி, பதரை கற்பந்தரித்து தாளடியை பெறுவீர்கள், அக்கினியை போல் உங்கள் சுவாசமே உங்களை பட்சிக்கும் சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். 10-13. இன்னும் அந்த நியாய தீர்ப்பு 18-19 வசனத்தில் சொல்லுகிறார். உன் மனம் பயங்கரமானதை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? உனக்கு விளக்காக பாஷையையும் அது அறிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை நீ காணா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே? என்னென்ன செஞ்ச? கொள்ளையிட்டு கணக்கு பார்த்த கணக்கன் எங்கே? தண்டல்காரன் எங்கே? கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? எல்லாரும் நிர்மூலமாக்கப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற எதிரிகளுக்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். அடுத்ததாக இந்த இதில் 2வது வசனத்தில் ஆண்டவர் இந்த எதிரிகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஜெபத்தை செய்ததை அந்த இடத்துல 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும் சொல்லி ஆண்டவரிடத்துல அவங்க இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்பாயிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்தை நம்ம 2வது வசனத்தில் பார்க்குறோம். அடுத்ததாக 5-6 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது சியோனிலே ஆண்டவர் என்னது ஒரு நீதி நிறைந்த கர்த்தருடைய ஆட்சி எப்படி உண்டாகும் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதங்களில் வாசமாக இருக்கிறார். அவர் சியோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம் என்ற அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி நீதியானாலும் நியாயத்தினாலும் சியோனிலே ஆட்சி செய்வார் என்பதை 5-6 வசனங்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த எதிரிகளுக்கு எதனால் இந்த நிலை வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். என்னது? கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிட்டதினாலும், துரோகம் பண்ணாதிருந்தும் துரோகம் பண்ணினாலும் வந்தது அப்படின்னு பார்த்தோம். இனி 7-9 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது எதனால் ஆண்டவர் இந்த தண்டனையை கொடுத்தார் என்றால் உடன்படிக்கையை மீறினதினாலேன்னு சொல்லி நம்ம 8வது வசனத்தில் பார்க்குறோம். நிறைய நேரங்களில் எனது அண்டை நாடுகளோடு உடன்படிக்கை செய்வாங்கல்ல, இனி என்னென்ன காரணத்துக்காக நான் உனக்கு விரோதமாக வரமாட்டேன் அப்படிங்கிற உடன்படிக்கையை செய்து விட்டோம். அந்த உடன்படிக்கையை மீறினதுனால நான் இந்த தண்டனையெல்லாம் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அடுத்ததாக அப்படி உடன்படிக்கையை மீறினதுனால என்ன பயங்கரம் வந்துதான் 14வது வசனத்தில் சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபவரிப்பவன் யார் என்கிறார்கள். அதாவது எதிரிகளுக்கு வருகிற தீங்கை பார்த்து சியோனில் என்ன நடக்குது? திகைக்கிறாங்க. மாயக்காரர்கள் நடுங்குகிற ஒரு சூழல் உண்டாகிறது. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை ஆண்டவர் என்ன செய்தார்? எதிரிகளுக்கு கட்டளையிட்டார் என்பதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கடைசியாக 20-24 வரை உள்ள வசனங்களிலும் 15-17 வரை உள்ள வசனங்களிலும் நீதி நிறைந்த வாழ்வு வாழ்ந்தால் நமக்குண்டாகிற ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். இந்த அதிகாரம் ஒரு மிக்ஸான ஒரு அதிகாரமாய் காணப்படும். அங்கங்கே ஆண்டவர் நியாய தீர்ப்பை சொல்லுவார். எதனால நியாய தீர்ப்பு உண்டாச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவர் நான் எப்படி நீதியான ஆட்சி செய்வேன்னு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 15-17 வரை உள்ள வசனங்களை நீதி நிறைந்த வாழ்வு வாழும்போது நமக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும் சொல்லிட்டு அந்த 16வது வசனம் மட்டும் பார்ப்போம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலையின் அரண்களிலே அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும்.
அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு எத்தனையோ கோடிகள் வைத்திருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அதாவது அவங்களுக்கு சாப்பிட முடியாது, எத்தனையோ விதவிதமான பொருட்களை சாப்பிட்றதுக்கான பணம் உண்டு, ஆனால் அது சாப்பிட முடியாத ஒரு சூழல், ஒரு கொடூரமான சூழல் அல்லவா? ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னா, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நம்ம அண்ணனுக்குள்ள ஆகாரம் திருப்தியாக சாப்பிட்டு திருப்தியாக அது டைஜஸ்ட் ஆகிடுச்சு, நிம்மதியாக தூங்கி எழும்பணும்னா அதே போல் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்குறோம். இன்னும் ஆசீர்வாதத்தை குறித்து 20 to 24 வரை உள்ள வசனங்களிலும் ஆசீர்வாதத்தை தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். அதில் 22வது வசனம் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். நம்முடைய நியாயாதிபதி யாரு? அந்த கர்த்தர். நம்முடைய நியாயப்பிரமாணிகர் யாரு? அந்த கர்த்தர். நம்முடைய ராஜா யாரு? அந்த கர்த்தர். அவர் நம்மை ரட்சிப்பார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை இல்லை, அந்த காரியத்தை தான் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. நம்ம வாசித்து பார்க்க உங்களை அன்பாக கேட்கிறேன். அடுத்த 34ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது இந்த 34ஆம் அதிகாரத்தை சிம்பிளாக நம்ம பார்த்தோன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லா தேசங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏதோம்ங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் ஏதோமுக்கு நியாய தீர்ப்புன்னு சொல்லி இடையில ஒரு வார்த்தை மட்டும் வரும். மற்றபடி எல்லா ஜனங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின எல்லா ஜனங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டாகும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஜாதிகளுக்கு நான் எப்படி நியாய தீர்ப்பேன்னு சொல்லி கேட்க அழைக்கிறார். 1வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் நியாயத்தை கேட்க ஜாதிகளுக்கு அழைப்பு விடுகிறார். அடுத்து 2 to 15 வரை உள்ள வசனங்களை, எதிரிகளை, இஸ்ரவேலின் எதிரிகளை நான் எப்படியெல்லாம் அழிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல அநேக வார்த்தைகளை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். எப்படியெல்லாம் ஆண்டவர் அந்த 15 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே வல்லூரும் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அவைகளை தன் நிழலிலே கூட்டிக் கொள்ளும், அங்கே கூலிகளும் ஜோடு ஜோடாக சேரும். ஆண்டவர் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை உண்டாக்குவேன்னு சொல்லி 2 to 15 வரை சொல்லுகிறார். அதை தயவாய் நீங்கள் வீடுகளில் வாசித்து பார்த்து அந்த காரியங்களை தியானிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு காரியம், ஏதோமுக்கு ஆண்டவர் என்னது? 5வது வசனத்தில், வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரே ஒரு தேசத்தை தான் குறிப்பிடுகிறார். எல்லா ஜாதிகளுக்குமான நியாய தீர்ப்பு. அந்த ஏதோம் என்பது யாருன்னு நமக்கு தெரியும். ஏதோமியர் ஏசாவின் வம்சத்தில் வந்த ஏதோமியர். அந்த 6வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? போஸ்ட்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் யோதோம் தேசத்திலே மகாசா. போஸ்ட்ரா என்கிறது என்னன்னா, அந்த நாட்களில் ஏதோமுக்கு தலைநகரமாக இருந்த இடத்தின் பேர் தான் என்னது? போஸ்ட்ரா. அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வீடுகளில் தியானித்து பார்க்க உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 1வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகளை ஆண்டவர் அழைக்கிறார். எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை நான் கொடுப்பேன், எப்படி நான் எதிரிகளை அழைப்பேன் சொல்லி கேட்க ஜாதிகளை அழைப்பு விடுக்கிறார். 2 to 15 வரை உள்ள வசனங்கள் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பெல்லாம் உண்டாகும் சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம அதிகமாக சிந்திக்க தோன்றுகிற ஒரு வசனம் இந்த அதிகாரத்தில் காணப்படுகிறது. 16வது வசனம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், அதில் ஒன்றும் என்னது? ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். இந்த வார்த்தையை நம்ம இப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை மட்டும் நம்ம எடுத்தால் கூட, இந்த கர்த்தருடைய
புத்தகத்தில் என்ன செய்ய அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் வார்த்தைகள் இருக்கும். அதை நம்ம தேடி தேடி வாசிக்கும்போது இங்கே சொல்லப்பட்டது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், அங்கே சொல்லப்பட்டது தான் ஒரு மிகப்பெரியவான ஒரு சத்தியம் விளங்கும்ல. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். இந்த நாட்களில் நாம் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு நாளும் தேடி தேடி வாசிக்க, இவைகள் அதில் ஒன்றுமே குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடு இல்லாது. இது அவருடைய வாயே இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை ஒன்று சேர்க்கும். அவைகளே எங்கெல்லாம் இருக்குதோ அந்த கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று உண்மையாக இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் போது அதெல்லாவற்றை ஒன்று சேர்த்து தர அந்த ஆவியினால் முடியும் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இவ்வளவு அதிகாரம் வரைக்கும் நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்பு நியாய தீர்ப்புன்னு சொல்லிட்டு இந்த 35 அதிகாரத்துக்கு நேராக கடந்து வரும்போது ஒரு 35ஆம் அதிகாரம் அடிக்கடி நம்ம வாசிக்கிற அதிகாரம் அல்ல, நமக்கு திட நம்பிக்கை கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிற ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அந்த இடத்துல 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருட ஆட்சியின் செழிப்பு, 1000 வருட ஆட்சியில் எப்படிப்பட்ட செழிப்பு இருக்கும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். 3-4 வசனம் தளர்ந்த ஜனத்திற்கு மேசியாவின் ஆசீர்வாதம், தளர்ந்து போய் விடாய்த்து போயிருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதிக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். 5-8 வரை உள்ள வசனங்கள் ஒரு ஆவிக்குரிய எழுச்சி உண்டாகும் பார்க்கிறோம். 9-10 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 1000 வருஷ ஆட்சியில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சமாதானமும் இருக்கும் சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிற ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. 1-2 வசனம் சொல்லுகிறது. வனாந்தரம் வறண்ட நிலம் மகிழ்ந்து கடுவெளி கழித்துக்கு புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் சொல்லி எப்படிப்பட்ட செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும் சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். 3-4 வசனங்களில் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள். என்ன செய்ய என்ன நடக்குமா? இதோ உங்கள் ராஜா உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 5-8 வரை உள்ள வசனங்களை ஒரு ஆவிக்குரிய எழுச்சியை பார்க்கிறோம். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவும் கெம்பி இருக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடு. ஏற்கனவே நாம் சொன்னது போல ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு நாள் வரும்போது என்னது கண் மங்களாயிராதுன்னு சொல்லி 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த இடத்துல குருடரின் கண்கள் திறக்கப்படணும். இந்த நாட்களில் ஆவிக்குரிய குருட்டாட்டமாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கை அந்த நாட்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் காணப்படும் என்பதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய எழுச்சி உண்டாகும். எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஒரு 1000 வருட ஆட்சியில் இன்னைக்கு நமக்கு மறைபொருளாக இருக்கிறது. என்ன குருட்டுத்தனமாக இருக்கே, இந்த நம்பிக்கை என்ன இப்படி ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையாக இருக்கே, இப்படி இருக்கேன் இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம். அந்த நாளில் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கும் என்பதை தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். அடுத்ததாக இங்கே 8வது வசனம் பார்க்குறோம். அந்த கடைசி பகுதியை பார்க்குறோன்னா, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. நாம் ஒருவேளை மற்றவர்களின் பாதைகளுக்கு பார்வைக்கு பேதைகளாய் காணப்படலாம். இந்த வழியிலே நடக்கிற நாம் எப்படிப்பட்ட பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. உண்மையாகவே இந்த வேதத்தை கையில் எடுத்து இந்த வழியிலே நடக்கிற நாம் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டோம். அதை தான் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்குற அதிகமாக என்னை உத்வேகப்படுத்துகிற, என்னை ஊற்றி நிறுத்துகிற வசனங்கள் தான் இது. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. மற்றவர்கள் நம்மை சுற்றி பார்க்கும்போது என்ன பேதையாக இருக்குதே நினைச்சாலும்
நம்ம வாழ்க்கை ஒரு நாளும் திசை கட்டு போகாது என்கிற நம்பிக்கை தான் நம்மளை என்ன செய்கிறது, ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறதாய் காணப்படுகிறது. 9-10 வசனங்களில் அந்த நாட்களில் ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகும் என்கிறத பார்க்குறோம். அங்கே சிங்கம் இருக்காது, என்னது அங்கே துஷ்ட மிருகமும் இருக்காது, அங்கே என்ன மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். மீட்கப்பட்ட நாம தான் அந்த என்ன செய்வோம், நடப்போங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அன்றைக்கு சியோனை சேர்ந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, மீட்கப்பட்ட அதில் நடப்பார்கள். மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்க, அந்த சியோனிலே நடப்பாங்க. அங்கே துஷ்ட மிருகங்கள் இருக்காது, பாலசிங்கம் இருக்காது. அவங்க எப்படி இருப்பாங்க, திரும்பி ஆனந்த களிப்புடன் சியோனுக்கு உள் வருவார்கள். அதே போல் நாமும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் என்ன செய்வோமா, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம்ம கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம ஆனந்த களிப்புடன் பாடி ஒரு நாள் சியோனுக்கு போவோம். அங்கே நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த நம்பிக்கை தான் நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. நாம் நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இன்றைக்கு சஞ்சலப்பட்டு தவித்து போய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் காணப்படும் என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கிற நம்பிக்கையாய் காணப்படுகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இயேசப்பா, அப்பா உம்மாலே மீட்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, அப்பா அந்த சியோனுக்கு வருகிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் பாடுகிற கொஞ்ச காலத்து சஞ்சலங்களையும் தவிப்பையும் ஆண்டவரை பொறுத்து கொண்டு அந்த சியோனிலே நித்திய மகிழ்ச்சியோடு காணப்படுகிற ஒரு பாக்கியத்தை அடைகிற எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முழுமையாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக அமைய நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.